இங்க ஒரு பொண்ணு தான் லவ் பண்ற பையனோட ஆப்பிள் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருப்பான். அந்த கடைக்காரன் என்ன பண்ணானா ஆப்பிள் ஐ லவ் யூ ஸ்டிக்கரை ஒட்டி காமிக்கிறான். இதை பார்த்தோன்னா உடனே அந்த ஆப்பிளை மறைச்சு வச்சுட்டு தன்னோட லவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன வேலையை ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ உடனே என்ன பண்றான்னா என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்து கீழே போட்டு மிதிச்சு உடைக்க ஆரம்பிச்சிடறா. இவனும் மேடம் இருங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது இவ்வளவு நீ என்னடா பண்ற, நீ ஒரு ஆப்பிள் விற்கிறவன், நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது மேடம் நீங்க ஆல்ரெடி இன்னொருத்தனோட ஆப்பிள் வாங்க வரும்போது நான் இதே கடையில் நீ பார்த்தேன்னு சொல்றான். இன்னைக்கு வந்து என் கடை முன்னாடி தான் நீங்க கிஸ் பண்ணிட்டு இங்கிருந்து போனீங்க, இந்த விஷயத்தை நீங்க லவ் பண்ற பையன்கிட்ட நான் சொல்லட்டான்னு சொல்லி கேட்கறா. உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம யோசிக்கிறா. அப்புறம் இப்போ என்ன பண்றான்னா ஒரு ஆப்பிள் விற்கிற நீ என்னவே மிரட்டுறியான்னு சொல்லிட்டு இவளோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொல்றான். அப்போ போய் கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா இவனோட பாய் ஃப்ரெண்டு அங்கதான் மறைஞ்சிருக்கான். அப்பதான் இவளுக்கே ஒரு விஷயம் புரியும், இது எல்லாமே ஒரு பிளான் தான். உடனே வெளியே வந்தவன் இவ்வளவு நாளா நீ என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் கடைக்காரனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவளோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டுக்கும் அவ ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கிற விஷயம் தெரியாது, அவனும் பிரேக்கப் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கத்த ஆரம்பிச்சிடறா.